ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தபோது இலங்கையில் தேசிய ஒற்றுமை நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு முழு ஆதரவையும் தெரிவித்தார். இந்த சந்திப்பு ஜூன் 26, 2025 அன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. சந்திப்பின் முக்கிய அம்சங்கள்: புதிய அரசியல் மற்றும் சமூக மாற்றம். இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் புதிய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை பாராட்டிய வோல்கர் டர்க் வடக்கு மற்றும் தெற்கு உட்பட அனைத்து மக்களும் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தனது விஜயத்தின் போது இலங்கையின் புதிய மாற்றம் குறித்த தெளிவான புரிதலை பெற முடிந்ததாகவும் அனைத்து மக்களும் சிறந்த எதிர்காலத்திற்கான புதிய நம்பிக்கைகளை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காணாமல் போனோர் விவகாரம். காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினை குறித்தும் சந்திப்பின்போது கவனம் செலுத்தப்பட்டது. வடக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்களின் உறவினர்களின் வேதனைகள் ஒரே மாதிரியானவை என்றும் அவர்களின் நம்பிக்கைகள் நிறைவேறும் என்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் எதிர்பார்ப்பதாகவும் உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார். மேலும் இப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தி மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆராயப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினையை அனுபவ ரீதியாக எதிர்கொண்ட ஒரு அரசியல் இயக்கமாக தனக்கு அது தொடர்பான புரிதல் இருப்பதாக தெரிவித்தார். அரசாங்கத்தின் உறுதிப்பாடுகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாக்க தேவையான சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதற்கும் தனது அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது என்று கூறினார். பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் சர்வதேச ஆதரவு. தற்போதைய நிலையில் அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதே என்று ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த சவால்களை நன்கு புரிந்துகொண்டு அதற்காக உறுதிபூண்டுள்ளதாகவும் சர்வதேச அளவில் அனைவரின் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இலங்கையின் இந்த உண்மையான நிலையை உலகிற்கு கொண்டு செல்வதன் மூலம் சர்வதேச அளவில் இலங்கையின் நற்பெயரை மேம்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் ஆதரவு அவசியம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த சந்திப்பானது இலங்கை அரசாங்கத்திற்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்திற்கும் இடையே மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கத்திற்கான முயற்சிகளில் ஒரு முக்கியமான படியாகும்.